Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 525 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல நம்மள கடலுக்கு அடியில 7000 மீட்டர் வந்துட்டாங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் பார்க்க பயங்கரமா இருக்குது. ப்ரூக் கேஷுவலா காஃபி குடிச்சுக்கிட்டு எதுவுமே சரியில்லை, எல்லாமே மோசமா இருக்குதுன்னு போவான். இவனுக்கு ரெண்டு பேரும் ஆடா போயான்னு சொல்லிட்டு அங்க இருக்க மீன் கூட புளுன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருப்பானுங்களா, அது ஒரு எலக்ட்ரிக் ஈலு வந்து ஷாக்க கொடுத்து கவுத்தி போட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும். இங்க ப்ரூக் அவன் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே போவான். நான் என்ன பண்ணுவேன், கண்ணு இல்லாம எப்படி பாப்பேன், மக்களுக்கு அது தெரியணுமா, நல்லா உத்து பாருங்க, வேற ஒண்ணும் இல்லன்னு சீக்கிரட்டா சொல்றானாமா. டும் 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 எப்படி சீக்கிரட் புரிஞ்சுதான்னு சொல்லி நம்ம கிட்ட தான் சொல்றான். அப்ப ப்ரூக் பார்த்துட்டு, ஏன்டா ஹெலிகாப்டர் எருமை, உன் கூட நீயே ஏன்டா தனியா பேசிட்டு இருக்கேன்பா. அவன் ஒரு பஞ்சாயத்து இல்ல, ஏன்னா நான் தனியா இருக்கேன், அதனால தனிமையில பேசிட்டு இருக்கேன், வேணா நீயும் வாய உட்காந்து ஜாலியா பேசுவாமா. நமி காண்டாயி கத்திட்டு கிடப்பான். பின்ன இவங்க டீம்ல 3 பேர்த்த காணும், அதுவும் இந்த ஆள் கடல்ல. அவனுல தேர்றதை விட்டுட்டு வெட்டியா பேசிட்டு இருந்தானுங்கன்னா அவ திட்டத்தோட விட மாட்டான். சாப்பரு, உசோப்பு, ப்ரூக் இவங்க 3 பேர்த்த மண்டையிலேயே நங்குன்னு ஒரு கொட்டு. அடுத்த செகண்ட் லூஃபி, ஜோரோ, சஞ்சி எங்க இருக்கீங்க, வந்துருங்க, மண்டை வீங்கி போச்சுன்னு கத்திட்டு இருப்பானுங்க. அந்த டைம் தான் ப்ரூக் அந்த கரிபுவை கட்டி வச்சிருந்தாங்களே ரோப்பு, அது கீழே கல்லு கிடக்கிறத நோட் பண்ணிடுவான். அப்பனா அந்த பைரட் எங்க போனா, நீங்க பாத்தீங்களான்னு சுத்தி முத்தி தேடி பாப்பாங்க. எங்க போனானே தெரியல. நம்ம ஆளுங்க அந்த 3 பேர்த்த தேர்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அந்த கரிபுவை கோட்டை விட்டுட்டானுங்க. அப்படி அவன் எங்க தான் போனான்னு தெரியலையே. ரோபின் கூட கீழே வந்ததுக்கு அப்புறம் அவனை எங்கேயுமே பாக்கலையாமா. ஒருவேளை வேகமா கீழே வரும்போது அடிச்சு பிச்சுக்கிட்டு வெளியில போயிட்டானோன்னு ஒரு டவுட். கை காலெல்லாம் கெட்டி போட்டிருந்தா ஓகேன்னு சொல்லலாம், ஆனா அந்த கட் எல்லாமே அவுந்து கிடக்குது. அப்படின்னா அவன் கண்டிப்பா இங்க தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் ஒரு பேரலுக்குள்ள உட்காந்து இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். சோ இப்ப நம்மளால எல்லாத்துக்குமே அவன் எங்கேயோ மறைஞ்சிருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. அதுவே ஆபத்து தானே, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும். ஆல்ரெடி ஒரு பஞ்சாயத்து, இதுல இவன் வேற அவங்களையும் தேடணும், இப்ப இவனையும் தேடணுமான்னு எல்லாம் மண்டையை போட்டு உடச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிராங்கி அவனை பத்தி எல்லாம் ஒரி பண்ணாதீங்க, அவன் ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் எல்லாம் இல்ல, நீங்க நம்மளால தேடுற வேலையை பாருங்க மானா. இதெல்லாம் கேட்ட கரிபு சந்தோஷப்படுவான், ஏன்னா அது அவனுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தானே. இப்போ இந்த கப்பல்லையே ஸ்ட்ராங்கான 3 பேரு கிராக்கன் கூட சண்டை போட போய் மிஸ் ஆயிட்டானுங்க. அவனோட கான்பிடென்ட் என்னன்னா, இந்த ஏரியால தொலைஞ்சு போனவங்க கண்டிப்பா திரும்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனுக்கு இருந்தது வெறும் சாதாரண பபுள் குள்ள தான், அதை வச்சுட்டெல்லாம் அவனால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சந்தோஷமா யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப நம்ம ப்ரூக் அவன் இருக்கிற பேரல பாத்துருவான். என்னன்னா அவன் சகதி மாதிரி மாறுவான்ல, அந்த சகதி கொஞ்சம் வெளியில கொட்டி இருக்கும். இதனடா வித்தியாசமா ஓப்பன்ல பாதி சகதியோட இருக்குது, நம்ம கப்பல்ல இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையேன்னு சொல்லி அதை குறுகுறுன்னு நோட் பண்ணுவான். இப்ப என்னன்னா அந்த கரிபுக்கு ஸ்டார் ஹேட்டை இவன் கையால கொல்ல முடியேன்னு ஒரு ஆதங்கம். ஆனா இவன் கொன்னான்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறானாமா. அதுவும் எப்படி, இங்க இருக்கிற க்ரூ மெம்பர்ஸோட தலை எல்லாத்தையுமே வெட்டி அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையும் காமிச்சானா இவன் லூஃபியும் சேர்த்து எல்லாத்தையுமே கொன்னான்னு சொல்லி பேர் வந்துரும்ல. அதுக்காண்டி நம்ம அவசரம் எல்லாம் படக்கூடாது, ஏன்னா அவசரப்பட்டு இவன் எல்லாத்தையும் கொண்டுட்டான்னா இந்த ஷிப்பை யாரு நேவிகேட் பண்ணி கொண்டு போவான், அதனால கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். சைட்ல இருந்து நம்ம பிராங்கி அப்படியே அவனை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்கான் இவன். மொத்தத்துல ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாத்தையுமே கொல்ல போறானாமா. சூப்பர் பிளான், இனிமேட்டு நான் தான் கிங் அப்படி இப்படின்னு சந்தோஷமா யோசிச்சுட்டு அப்படியே சைட்ல கண்ணை மட்டும் லைட்டா ரொட்டேட் பண்ணி பாப்பான். பிராங்கி பார்த்துட்டு இருப்பானா, ஐயோ பார்த்துட்டானே, எவ்வளவு நேரமா பாக்குறான்னு தெரியல, என்ன அப்படியே உள்ளுக்குள்ள போய் உட்கார்ந்துருவான். இனி பிராங்கி விடுவானா, கொய்யாலன்னு அந்த பேரல அமைக்கி புடிச்சு இங்கிட்டு 4 ஆணி அங்கிட்டு 4 ஆணி அப்புறம் சுத்தி நல்லா கைத்த போட்டு கெட்டிடுவான். இதுக்கப்புறம் இவன் எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாதுல்ல. இவனை மட்டும் தேடி கண்டுபிடிச்சு லாக் பண்ணலன்னா கண்டிப்பா இவங்களுக்கு தான் பஞ்சாயத்து. ஏன்னா இந்த லூசு பையன் அந்த அளவுக்கு மூளை இல்லாதவன் இல்ல, பாடிய வேற மட்டு மாதிரி மாத்தி காட்டுறான்ல. அந்த மேட்டரை பூரா பிராங்கி சொன்ன உடனே மட்டா அப்படின்னா இவனுக்கும் டெவில் ஃப்ரூட் பவர் இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உசாரா இருப்பாங்கல்ல. இவ்வளவு நேரம் இவன் மாட்டிட்ட மாதிரி நடிச்சுட்டு இருந்திருக்கான். இவன் நினைச்சானா எப்போ எஸ்கேப் ஆயிருக்க முடியும், ஆனா பண்ணாம ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்க மூதேவி உள்ளேயே இருக்கட்டும். அவன் கத்துக்கிட்டு நத்திட்டு இருப்பான். ஐயோ என்னைய விட்டுருங்க, என்னைய எதுவும் பண்ணிராதீங்க, எனக்கு நீச்சல் அடிக்கலாம் தெரியாது, காலம் பூரா உங்க சர்வன்ட்டா இருப்பேன், என்னைய வெளியே விடுங்கன்னு கதறுவான். சரி இப்ப அவன் பஞ்சாயத்து இல்லன்னு வைங்க. அந்த டைமுக்கும் போது சாப்பர் ரொம்ப முடியாம அப்படியே பொத்துன்னு உட்கார்ந்துருவானா. என்னாச்சுன்னு கேட்டா ரொம்ப சூடா இருக்காமா. சூடா இருக்கான்னு ஆப்போசிட்ல பார்த்தா ஆப்போசிட்ல பயங்கரமா ஸ்மோக் வந்துகிட்டு இருக்கும். ஒண்ணுமே தெரியல. நமி என்ன நடக்குதுன்னு அப்படியே உத்து பாப்பா. பார்த்தா இதுதான் கடலோட எரிமலை இருக்கிற ஏரியா. வல்கனிக் எரப்ஷன் இங்க தான் நடக்கும். எப்போ எப்படி வெடிக்கும்னே சொல்ல முடியாது. இங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பா கப்பலும் பீஸா வெடிச்சு சதறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால சட்டு புட்டுன்னு இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு வேகமா போவாங்க. பாவம் சாப்பரால சுத்தமா முடியல, அப்படியே வேர்த்து ஊத்தி மூச்சு விட முடியாம நாக்க தொங்க போட்டுட்டு பேன்னு கிடப்பான். அந்த டைம் கடலுக்கு அடியில இருந்து ஏதோ புழு மாதிரி ஏகப்பட்ட கைகளை வச்சுக்கிட்டு நம்ம ஆளுல பிடிக்க வருமா. வேற வழி இல்ல, இதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னா பூஸ்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு டாப்னு யூஸ் பண்ணி அதுல இருந்து எஸ்கேப். அடுத்து பார்த்தா ஏகப்பட்ட நண்டு வரும், அதுகிட்ட ஒரு பூஸ்ட் பண்ணி எஸ்கேப். கப்பல்ல இருக்க இவங்க 3 பேர் மட்டும் கதர்னு கதறி தள்ளுவானுங்க. ஏன்னா புதுசா கிரியேச்சர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குதுங்க. இப்படி அடுத்தடுத்து
ஒவ்வொரு மான்ஸ்டர்ட்ட இருந்தும் தப்பிக்கிறதுக்காக இவங்க பூஸ்டை யூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. அதனாலேயே இவங்க கிட்ட இருக்க ஏர் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இவங்களுக்கு அதை விட பீதி என்னன்னா லூஃபியும் மத்தவங்களாலையும் கண்டிப்பா இதுல சர்வே பண்ணவே முடியாது. எப்படியும் எதுக்கிட்டயாச்சும் மாட்டிக்குவானுங்க. அதனாலேயே சாப்பர் தேம்பி அழுவான். ஏன்னா 2 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து மீட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ளயா இப்படி ஆகணும்னு உசோப் வந்து கத்திட்டு கிடப்பான். ஏன்டா அவங்க என்ன அவ்வளவு சீக்கிரத்துல சாகுற ஆளுகளா? கொஞ்ச நேரம் கம்முனு கடை, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதும்பா. இப்ப பிராங்கிக்கு கவலை இவங்க பூஸ்டை யூஸ் பண்ணி காத்த நிறையவே குறைச்சிட்டாங்க. வேற வழியில தப்பிக்கணும்னா அதைத்தான் பண்ணி ஆகணும். எப்படியோ போச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிரும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல பயங்கரமான ஒரு வெளிச்சம். அதை பார்த்தோன்னே சாப்பருக்கு செம ஹாப்பி. வாவ், நம்ம ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு வந்துட்டோம் போல. அங்கதான் லூஃபியும் மத்தவங்களும் இருப்பாங்க. சட்டு புட்டுன்னு போலான்னு சொல்லுவான். ஆனா நமிக்கு டவுட். ஏன்னா இன்னும் இவங்க 3000 மீட்டர் கீழே போகவே இல்லை. அதுக்குள்ள எப்படி ஃபிஷ்மேன் ஐலாண்டு வரும்னு பிராங்கி சிக்னல்லாம் அனுப்பிட்டு இருப்பான். அவங்களுக்கு தூரமா பார்க்கும்போது பயங்கரமான வெளிச்சம் தெரியுதே தவிர வேற எதுவுமே தெரியல. சரி, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போனா அது ஒரு பயங்கரமான மீன். பக்கத்துல வர வச்சு டாப்னு வாயை ஓபன் பண்ணும். சல்லுன்னு உள்ள போவாங்க. அதுலயே தெரிஞ்சு போச்சு அந்த மீன் இவங்களை ட்ரிக் பண்ணி ஏமாத்தி இருக்குன்னு. அட, வெளிச்சம் பட்டா எதுவுமே தெரியாது. சோ அந்த வெளிச்சத்தையே காட்டிட்டு பக்கத்துல வரைக்கும் போய் டப்புன்னு வாயை ஓபன் பண்ணிட்டா எதா இருந்தாலும் சடனா மாட்டித்தான் ஆகணும். சோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நம்மளால அது முழுங்க போகுமா. உடனே பிராங்கி பூஸ்ட் யூஸ் பண்ணி அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருவான். என்னங்கடா இது, ஒரு மீன் இப்படி எல்லாம் டிராப் வைக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது பெரிய சைஸ்ல ஒரு ஷேடோ ஒன்னு தெரியும். அவ்வளவுதான். அதை பார்த்துட்டு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பீதி ஆவானுங்க. நமி ரூபினே கதறுவாங்கன்னா அப்ப பாத்துங்க மத்தவங்களோட நிலைமைய. என்னடான்னு பார்த்தா பெரிய சைஸ்ல கடலுக்குள்ள ஒரு மனுஷன். ஆளு பார்க்கவே பயங்கரமா இருக்கான். ஐயோ, இது சீபோன்சேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது அது கைய ஓங்கி அடிக்க வருமா. போச்சு நம்மள அடிக்க போது, நம்ம செத்தோன்னு சொல்லி எல்லாம் கத்திட்டு இருக்கும் போது அது அந்த லைட் போட்டுட்டு கவ வந்துச்சே ஒரு மீன், அதோட மண்டையில ஒரே அடி. அப்படி அடிச்சுட்டு, ஏன் அங்கோரோ, உங்ககிட்ட எவ்வளவு டைம் சொல்லியிருக்கேன் கப்பலை சாப்பிடாதன்னு சொன்னா கேட்க மாட்டேன். ராஸ்கல்ஸ், நம்ம கேப்டன் வேண்டர்டெக்கனுக்கு இது புரியாதுன்னு உனக்கு தெரியாதா? சைலண்டா இருக்கணும்னு ஒண்ணு, அதுவும் அப்படியே நாய் மாதிரி வாலாட்டும். எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா இது நமக்கு இது ஹெல்ப் பண்ணுதான்னு. உசோப்பு பார்த்துட்டு என்ன இருந்தாலும் அது மான்ஸ்டர் தான், நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆற வழியா பாப்போமா. அந்த டைமுங்கும் போது அந்த உருவத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு கப்பல் வரும். அந்த கப்பலை பார்த்தோன்னே அம்பிட்டு பேரும் அலண்டு போயிருவாங்க. கப்பல் பார்க்கவே கர்ண குடூரமா வேற லெவல்ல இருக்கும். என்னடான்னு பார்த்தா அதுதான் ஃபிளையிங் டச்மேன். அப்படியே பேய் கப்பல் மாதிரி பொறுமையா வருமா. எல்லாம் அதை பார்த்து ஆடி போய் நிப்பாங்க. ஏன்னா அதோட சைஸ் நம்மளால கப்பலை ஒரு 50 மடங்கு வச்சாதான் வரும் போல. எனக்கு தெரிஞ்சு 100 மடங்கே வரும்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெருசு. அப்ப அந்த கப்பலுக்குள்ள இருக்க ஒரு மூக்கணின்ற மூக்கன் அப்படியே பயங்கரமா சிரிச்சுட்டு இருப்பான். அந்த ஃபிளையிங் டச்மேன் நம்மளால கப்பலை நோக்கி அப்படியே பொறுமையா வர்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.